வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகா, ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலோட புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை துறை ஹெட். ஸோ இப்போ வந்து நாங்கள் இங்கே ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் புதுசாக. இதுக்கு பேர் வந்து லீனியர் ஆக்சிலரேட்டட் ட்ரூ பீம் வித் ஹைப்பர் ஆர்க். இதில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இதோட ஆட் அப் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா சர்ஃபேஸ் கைடட் ரேடியோ தெரப்பி, SGRTன்னு சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ரேடியேஷன் கொடுக்கும்போது எல்லாருமே பயப்படுறது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமான்ட்டு. பட் இப்போ ரேடியேஷன் தெரப்பிலாம் துல்லியமாக கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியோட வந்திருக்கு. அதுலயும் இது இன்னும் ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன். துல்லியமா கொடுக்கும்போது பேஷண்ட் நகராம இருக்கிறதுக்கு ஜென்ரலா மாஸ்க் யூஸ் பண்ணுவோம், இல்ல மற்ற டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இதுல அது தேவையே கிடையாது. பேஷண்ட்டை வந்து அதே மானிட்டர் பண்ணிக்கும் மூவ்மெண்ட்டை. பாத்தீங்கன்னா நிறைய கேமரா சுத்தி இருக்கும், மெஷினை சுத்தி, அதை வச்சு அதுவே ட்ராக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால துல்லியமா கொடுக்க முடியும். ஒண்ணு, ரேடியேஷனை துல்லியமா மானிட்டர் பண்ணி கொடுக்கும்போது நம்ம டியூமரை மிஸ்ஸும் பண்ண மாட்டோம். அதனால கரெக்டா அதுக்கு தேவையான இடத்துக்கு போகும். இப்ப நம்ம பிரீத் பண்றோம், சுவாசம் எடுக்கிறோம்னாக்க நம்மளோட நெஞ்சு பகுதி மூவ் ஆகும், அப்ப டியூமரும் சேர்த்து மூவ் ஆகும். பட் இதுல அதுக்கான சான்சஸ் எல்லாம் கம்மி, ஏன்னா அது ட்ராக் பண்ணி ரேடியேஷனை கொடுக்கும். ஸோ கரெக்டா போய் சேர்றதுக்கான வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. அது இல்லாம பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட், அந்த ஹைப்பர் ஆர்க் ட்ரீட்மெண்ட்ல, அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கே ஏற்ற மாதிரி ஒரு பிளானை பண்ணி கொடுக்க முடியும். பர்சனலைஸ்ட் கேர் அப்படிங்கிறோம். ஸோ அது எல்லாமே இதுல பண்ணலாம். ஸோ இது ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரேடியோ தெரப்பி டு இன்க்ரீஸ் த பேஷண்ட் அவுட்கம். ஒன்று, அவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லா இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸும் கம்மியா இருக்கும், கம்ஃபர்ட்டும் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா மாஸ்க் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை பேஷண்ட்டை ட்ரீட் பண்றதுக்கு இதன் மூலமா. இது வந்து வேரியன்னு ஒரு கம்பெனி, US கம்பெனி. ஸோ அதுல இருந்து வந்து இதுல வந்து அதாவது இந்த SGRTங்கிற டெக்னாலஜி இருக்கு ஆல்ரெடி. பதில் ஐடென்டிஃபைன்னு ஒண்ணு யூஸ் பண்றோம். அது வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் இதுல யூஸ் பண்றோம். ஸ்பெசிபிக் பெனிஃபிட் அதான், இந்த மாஸ்க் மாதிரியானது இல்லாம ட்ரீட் பண்ணலாம். அடுத்தது குயிக்கர் ட்ரீட்மெண்ட், பேஷண்டோட கம்ஃபர்ட் மாஸ்க் இல்லாததுனால. பிளஸ் மானிட்டர் பண்றோம், இது கட்டி மூவ் ஆகிறது மானிட்டர் பண்ண முடியும். பிளஸ் பேஷண்டோட மூவ்மெண்ட் இருக்கப்ப அதே மெஷினே வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஃப்டி மெக்கானிசம் கட் ஆஃப் ஆயிரும், அதே ட்ரீட் பண்ணாது. தென் திருப்பி அதே பொசிஷனுக்கு வர்றப்பதான் ட்ரீட் பண்ணும். இப்போ பிரீத் பண்றோம் இல்லையா, சுவாசத்தை உள்ளார இழுக்கிறப்ப கட்டி ஒரு பொசிஷன்ல இருக்கும், சுவாசத்தை வெளியில விடுறப்ப வேற பொசிஷன்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட் பண்ணும், கரெக்டா துல்லியமா ட்ரீட் பண்ணும். மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி.